நபியவர்களின் அழைப்புப் பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை ஏந்திய முன்னோடிகளில் ஒருவர், ஈமானுக்காகக் கடல் கடந்த முஹாஜிர், நபியவர்களின் மிக நெருக்கமான சேவகராகத் திகழ்ந்தவர். முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் அபூ மஅமர் என்று அழைக்கப்பட்ட மஅமர் இப்னு அப்தில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிளையான பனு அதீ கிளையில் அப்துல்லாஹ் இப்னு நவ்வா தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். மக்கா நகரில் இஸ்லாத்தின் அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை மனமுவந்து முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான குறைஷியர்களின் கொடுமைகள் எல்லை மீறிய போது தன் மார்க்கத்தை பாதுகாக்க பெரும் தியாகத்தை செய்யத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலைகடல் கடந்து அபிசீனியா நோக்கிப் புறப்பட்டார்கள். பல வருடங்கள் அந்த அந்நிய மண்ணில் தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் நஜாஷி மன்னர் அனுப்பி வைத்த அந்த 2 கப்பல்களில் ஒன்றின் மீதேறி மதீனாவை நோக்கித் திரும்பினார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு நபியவர்களின் நிழலில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். நபியவர்களின் திருமுடியை களைந்து சீவிய சிறப்பு இவர்களுக்குண்டு. நபியவர்களின் உம்மத்துல் கலா, விலைபடும் ஹஜ் ஆகிய புனிதப் பயணங்களின் போது அன்னலாரின் திருமுடியில் சவரக்கத்தியை வைத்து சவரம் செய்த அந்த சத்திய சஹாபி இவர்கள்தான். நபியவர்களின் பிரபலமான ஒரு ஹதீஸான பாவியைத் தவிர வேறு எவரும் பொருட்களை பதுக்கி வைப்பதில்லை எனும் வசனத்தை உலகுக்கு அறிவித்துத் தந்தவர்களில் இவரும் ஒருவர். தனது இறுதி காலங்களில் மதீனா நகரிலேயே அமைதியான முறையில் நிறைவு செய்தார்கள். இதுதான் சத்தியத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே சுமந்த, ஈமானுக்காக கடல் கடந்த மஅமர் இப்னு அப்தில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.